ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன் குக் பியல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன் குக் ஒன் ஷாட் நேம் மை லவ்வபிள் பாடி கார்ட். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ யூன் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நைட் டைம் ஒரு ரூமில் ஒரு பையன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை யாரும் அப்படியே கொல்ல வராங்க. ஃபீல் ஆகுது. அப்படியே முழிச்சு பார்க்குறான். பார்த்தா கத்தி எடுத்து அப்படியே குத்திடுறாங்களா. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு பதட்டத்தில் திடீர்னு எந்திரிக்கிறான். பார்த்தா கனவு. அப்படியே அழுதுட்டு, அம்மா ஏம்மா என்னை விட்டு போனீங்க? நீங்கள் போனதுலேருந்தே என்னை யாரோ கொல்ல வராங்கம்மா. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்பாவும் என் கூட இல்லை. அப்பாவுக்குமே வேற ஒரு பையனை தான் பிடிச்சிருக்கு. என்னை பிடிக்கல. நான் என்ன பண்ணுவேன்? உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது, அதை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறான். தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த பையன்ல அவன் குளிச்சுட்டு வரானா. அப்போது ஒரு பையன் இருக்கான். வந்ததுமே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அந்த ஃபோட்டோ வச்சுருப்பான் இல்லையா, அதை பிடுங்குறான். டே கூடு 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 அப்படின்றானா. ஒழுங்கு மரியாதையா அண்ணான்னு கூப்பிடு அப்படின்றானா. இல்லை எனக்கு அதை கூடு அப்படின்றானா. என்னை விட சின்ன பையன் தானே, நான் ஏன் ஒன்று அண்ணான்னு கூப்பிடணும் அப்படின்றானா. இதிலெல்லாம் விவரமாக இருக்கா? அப்புறம் எதுக்கு குழந்த மாதிரி நடிக்கிற? இல்லை நடிக்கிறியா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நான் ஒன்றும் நடிக்கலாம் இல்லை, எனக்கு அதை கூடு அப்படின்றானா. சுகா நீ இப்படி பண்ணுறதெல்லாம் கேவலமாக இருக்குது அப்படின்றானா. ஒரு மாதிரி அழுக வந்துடுது. அப்படியே அழுதுகிட்டே ரூம்குள்ளே போகிறானா. அம்மா போனதுலேருந்தே எனக்கு இவனை பார்த்தேன். இவனை அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க என்னோட தம்பின்னு சொல்லி. ஆனால் இவன் என்னை டார்ச்சர் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்கான். தம்பி நான் சாஃப்டாக இருக்கணும் இல்லையா, அவன் அப்படி இருக்கவே மாட்டான். என்னை கேரிங்காக பார்த்துக்கவும் மாட்டான். பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான். அது எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் என்னை ஹர்ட் பண்ணாமல் கஷ்டப்படுத்தாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபோட்டோவையும் அவன் தூக்கிக்கிட்டானா. அழுகையாக வருது, தாங்க முடியல. இப்போ இவன் என்ன பண்ணுறான், அவனோட டோரை பார்க்குறானா. அதை விண்டோ இருக்குள்ள பார்க்குறான். பார்த்தா கீழே அவ்வளோ லாங்காக இருக்குது, பெரிய வீடா. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், நிறைய கர்ட்டன்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே முடிச்சு போட்டு கீழே இறங்குற மாதிரி அப்படியே இறங்கிடுறான். இறங்கி சுற்றி முற்றி பார்க்குறான். யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்படியே கீழேருந்து ஓட ஆரம்பிக்கிறானா. இதை அந்த பையன் பார்த்துடுறான். அப்பா அப்பா இங்கே பாருங்க, அவன் தப்பிச்சு போகிறான், சுகா தப்பிச்சு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனில் நிற்கவே இல்லை, ஓடி போயிடுறான். நைட் டைமா. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாம் தொலைவுறாங்க. இவனை வச்சுக்கிட்டு ஒழுங்காக உருப்படியாக இருக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி கோவமாக இருக்காங்க. இப்போ சுகாவில் ஓடி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகிடுது. அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். செம்மையாக மழை வர பெய்யுதா. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பார் மாதிரி இருக்குது, அது அவனுக்கு என்னன்னு கூட தெரில. அந்த சைடு போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்போது ஒரு பையன் சிகரெட் குடிக்கிறதுக்காக வெளியே வரான். அவன் இப்படி சுகா குழுவில் நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கான். எனக்கு அம்மா அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுவுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்குறான். என்னடா இவ்வளோ பெருசாக அழுதுட்ருக்கான், அம்மா வேணும் அழுதுட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான். அவன் இல்லை பயந்துட்டு என்னை எதுவும் பண்ணாதீங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பயந்துகிட்டே பேசுகிறானா. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னாச்சு இந்த பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கானா. அப்போது அந்த பையன்ல இந்தா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்றானா. இப்போ சுகாவில் என் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, என் கூடயே இரு, எனக்கு பயமாக இருக்குது, எல்லாமே என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, வீட்டுக்கு போக என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போய் என்னை பத்திரமான ஒரு பிளேஸில் விட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. பத்திரமான பிளேஸில் விடணுமா? ஆமாம் நீ போட்டிருக்கிறதுலாம் பார்க்க காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கே, நீ பணக்கார பையனா என்ன அப்படின்னு கேட்குறானா. நீயும் பணத்துக்காக தான் என்னை பார்க்குறியா, என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஓட போகிறானா. டக்குன்னு அந்த பையன் பிடிச்சி நில்லு, உன்னை பார்த்தா நீ ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே, ஆமாம் உன் வீட்டில் சொல்லாமல் ஓடி வந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்குறானா. உனக்கு எப்படி தெரியும், வீட்டை விட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஐயோ இவன் என்ன இப்படி குழந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி உன் பேரண்ட்ஸ் யாரும் இல்லையா, இல்லை உன் அம்மா அப்பா இல்லை அப்படிங்குவோ அழ ஆரம்பிச்சிடுறான். அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறானா. இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விட்டா, வேணாம் போலீஸ் ஸ்டேஷனில் அப்பா இருப்பாங்க, வேணாம் அப்படின்றானா. என்ன இவங்க அப்பாவுக்கு இவன் இப்படி பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ கரெக்டாக அந்த சுகாவோட அப்பாவும் அந்த பிரதருமே வந்துடுறாங்க. பார்த்துடுறாங்களா. பார்த்துட்டு டேய் சுகா இங்கே என்ன பண்ணுற வா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களா. இல்லை நான் வரமாட்டேன், என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த பையன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அவன் இல்லை
"டேய் உன் அப்பா தானே கூப்பிடுறாரு போடா, அவங்கள பற்றி உனக்கு தெரியாது, என்னை அடிப்பாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனுக்கா செம்மையா கோவம் வந்துடுது. என்ன இவன் குழந்த மாதிரி இருக்கான், இவனை போய் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க அப்பா இல்லை, "தம்பி அந்த பையனை பிடிச்சிக்கப்பா, அவனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி சரியில்லை, அப்படிதான் நடந்துப்பான்" அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த பையனுக்கு செம்மையா கோவம் வருது. "சரியில்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்படியா ரோட்டில் விடுவீங்க, அதை விட நீங்கள் இப்படி ஒருத்தரை பார்த்துப்பீங்க" அப்படின்னு சொல்கிறானா. அவன் மாஸ்க் போட்டிருக்கனால சரியா அவங்களுக்குமே ஃபேஸ் தெரில. "என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் என் பையன், ஒழுங்கா நகரு" அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. இங்கே சுகால கையை பிடிச்சிட்டு "ப்ளீஸ் என்னை காப்பாற்று" அப்படின்றானா. உனக்கு விடையே மனசு இல்லை. அப்புறம் போலீஸ் வேலை வருதா, ஸோ அங்கேருந்து நம்ம சுகாவுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் பார்க்குறான், என்னடா இவன் இப்படி இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவனை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு சுகா மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இப்போ நம்ம சுகாவை வீட்டில் கூப்பிட்டு போய் செம்மையாக அடிக்கிறாங்க. சுகாவா என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே படுத்திருக்கான். இங்கே பாரு சுகா, ஒழுங்காக சைன் பண்ணி கொடுத்துரு, அதுக்கப்புறம் உன்னை தொல்லையே பண்ண மாட்டோம், நீ பாட்டுக்கு வெளியே சுற்றலாம், ஜாலியாக சுற்றலாம், உன்னை ஃப்ரீடமாக தானே விடணும், விட்டுரும், இதோ இதில் சைன் பண்ணு அப்படின்றாங்களா. இல்லை அம்மா பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானா. அந்த பையனுக்கா செம்மையாக கோவம் வருது. இவன் எல்லாத்துலேயும் இப்படி இருக்கான், ஆனால் இதில் மட்டும் இப்படி தெளிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு செம்மையாக கோவம் வருது. அங்கேருந்து கிளம்பிடுறானா. "அப்பா நீங்கள் போட்டு விட்டுறீங்கல்லப்பா ஊசி, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சுகா அழுகுறா. ஊசி போட வரும்போது "எனக்கு வேணாம் வேணான்னு" சொல்லி அவன்ல போட்டு விட்டுறான். ஆக்சுவலி அது எதுக்கான ஊசினா, நல்லா இருக்க பர்சனையும் அப்படியே ஒன்றுமே தெரியாத குழந்த மாதிரி ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு ஊசி தான். ஸோ அதை போடுறதுக்காக வரானா. சுகா வேணாம் வேணான்ட்டு போய் ஒளியிறான். பட் இவன் பிடிச்சிக்கிறானா. ஸோ அதனால் போட்டு விட்டுடுறாங்க. அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அந்த இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே அதே மாதிரி கனவு வந்து அழுதுகிட்டே இருந்து உட்காடுறான். இப்போ அப்படியே நியூஸ்லலாம் போயிட்டுருக்கு. என்னன்னா இப்போ நம்ம சுகாவை பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவையில்ல. அதனால இவங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சுகாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பாடி கார்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அதுக்கான நியூஸ் பேப்பரில் தான் அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்களா. அதில் இந்த பையன் பார்க்குறான். அதான் அன்னைக்கு நம்ம பாரில் கூட சுகாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்தான்ல அந்த பையன். என்ன இவனுங்களா, இவனுங்க பாடி கார்டு தேவைன்னு போட்டிருக்காங்க, யாருக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் பார்த்துட்ருக்கான். போட்டிருக்கு, என் பையனுக்கு இந்த மாதிரி மன வளர்ச்சி சரியில்லை, அவனை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பாடி கார்டு வேணும் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான், இந்த பையனுக்கா சரி காண்டாயிருது. இவனுங்க பண்ணுறதுலே சரியில்லை, நான் போய் இவனை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், இந்த பையனில் அங்கேருந்து கிளம்புறான். அதான் அங்கே செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, இவங்க வீட்டுக்கு வரான். வந்து "இதோ இந்த நியூஸ் பார்த்தா வந்தேன், நானும் ஜாயின் பண்ணுறதுக்காக பாடி கார்டா" அப்படின்றானா. சரி உங்களோட குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு காட்டுறாங்களா. இவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, ஏதாவது ஒன்று தப்பு கண்டுபிடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்களெல்லாம் தூக்கி வேணாம் வேணாம் அப்படின்றாங்க. ஒரு சிலர்லாம் பத்திரமா பார்த்துப்போம், அவருக்கு எந்த பிரச்சனையும் பட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா. இதனாலையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக இப்போது இந்த பையன் வரானா. அப்போ அவங்க கேட்குறாங்க, "உன்னோட பேர் என்ன?" அப்படின்னு. "என்னோட பேர் ஜங்குக்" அப்படின்றானா. சரி சரி ஜங்குக், உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீ என்னோட ஃபர்ஸ்ட் பையனை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்க சரியா. அப்போது நீ நான் சொல்கிறது தான் கேட்கணும். ஆக்சுவலி நான் தான் உன்னை வேலைக்கு வச்சேன் அப்படின்றானா. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதான் நான் தான் உனக்கு வேலைக்கு வச்சேன், நீ அவனை பார்த்துக்கணும். எங்கள் 2 பேத்துல ஒரு ஆபத்து வருது அப்படிங்கும்போது யார் சொல்கிறத கேட்ப, யாருக்காக நீ இது பண்ணுவ அப்படின்னு கேட்குறானா. இவன் அப்படியே உங்களுக்கு தான், நீங்கள் தானே என்னை வேலைக்கு பார்த்து வச்சிங்க, ஸோ உங்களுக்கு தான் நான் லோயலாக இருப்பேன் அப்படின்றானா. அவ்வளோதான், ஜேகேவை பிடிச்சி போயிடுது. சொல்லாமல் நம்ம ஜேகே அவ்வளோ படிக்கலையா, அங்கே வேற ஆள் அப்படி இருக்கான். ஸோ அதனாலவே எடுத்துடுறானுங்க. முன்னாடி வந்தவங்க கிட்டே இதே கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே 2 பேத்தையுமே பத்திரமா பார்த்துப்போம், அவருமே பாவம், அவர் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்களா. அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. நம்ம ஜேகே வேணும்னே தான், இவனுங்க செல்ஃபிஷ்ன்னு தெரிஞ்சு தான் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்பான். ஸோ ஒன்று செலக்ட் பண்ணுறோம், நாளையிலேருந்து வந்துரு அப்படின்றாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கிளம்பிடுறான். போகிறதுக்கு முன்னாடி அந்த விண்டோ வழியாக ஒரு உருவம் நின்றுட்டுருக்கா, அதை பார்க்குறான். பார்த்துட்டு இது அந்த பையனா இருக்குமோ அப்படிங்கிறானா. அப்போ சுகால அவனுக்கு ஒரு மாதிரி குஷியாகிடுது. ஏன்னா அன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்ண வந்த பையன் இல்லையா, பார்த்துட்டு இப்படி கை காட்டுறானா. ஜேகே கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே சுகாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. இப்போ அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறானா. இப்போது அங்கே சுகாவுக்கு சாப்பிட்றது கொடுத்துக்கிறதுக்காக ஆள் வராங்க. சுகாவில் எனக்கு பசிக்கலை அப்படின்றானா. இங்கே பாரு சுகா, நல்ல பிள்ளையா சாப்பிடு,
நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அப்போ நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே உன்னோட அம்மா சொன்ன மாதிரி நீ எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். அப்புறம் உனக்கு இங்கே நடக்கிற கொடுமைலாம் எனக்கு தெரியும். அதை நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். சொன்னால் என்ன ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்குது. என்னை நம்பி என் குழந்தைங்க வேறு இருக்குது அப்படின்றாங்களா. சுகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஆண்டி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அண்ட் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜங்குக் இல்லையா காலையிலேயே வந்துடுறான். வந்துட்டு அதான் நம்ம சுகாவோட அப்பா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட தான் பேசுகிறான். நான் என்ன பண்ணணும், எனக்கான வேலை இது எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றானா. அவங்கள இனிமேல் நீங்கள் தான் ஸ்டே பண்ண போகிற, அதுவும் சுகாவோட ரூமில் தான். சுகாக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல், அப்புறம் சுகா இங்கேருந்து தப்பிக்காத மாதிரி எங்கேயும் போகாத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்றாங்களா. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் யார் அந்த சுகா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் என்னோட பையன். அவன் கொஞ்சம் குழந்த மாதிரி நடந்துப்பான். அதான் சொன்னேன்ல அவனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி சரி. கேட்க மனசுக்குள்ளேயே திட்டுறான். அப்படி இன்னொரு டைம் நான் இருக்கும்போது அவனை அப்படி சொன்னீங்க, நானே உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கான். அவ்வளோ கோவம் வருது. அவங்கள சரி இப்போ மேலே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நான் போனால் அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்னு கேட்குறானா. தெரில, இல்லை நானே கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னு சுகாவோட அப்பா வராங்க. வந்துட்டு சுகா கதவை திற அப்படின்றானா. சுகா இல்லை அப்படியே பயந்துட்டே நடுங்கிட்டே கதவை திறக்கிறான். இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்ற மாதிரி. ஜேகே பின்னாடி நிற்கிறானா. சுகா ஃபேஸே மாறுது, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்போது சுகாவோட அப்பாவில் இனிமேல் இந்த பையன் தான் உன்னை பார்த்துக்க போகிறான், இவன்கிட்ட நீ ஏதாவது பிடிச்சிட்டு ரூடாக நினச்சிக்குவேன், நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படியே சேடாகிடுறான். அப்பா போனதுக்கப்புறம் ஜேகே பார்த்து உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. ஜேகேவுமே உள்ளே வரான். பார்க்க டெரராக இருக்க மாதிரி தான் இருக்கான். நீ ஏன் நான் உனக்கு ஹாய் காமிச்சேன் நேற்று கண்டுக்காமல் கூட போயிட்ட, எனக்கு பிடிக்கலையா, அன்றைக்கி நான் உன்னை பார்த்தேன்ல, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறானா. சுகா நீ குழந்த மாதிரி நடிக்கிறியா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நான் என்ன நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜேகேக்கு தான் தெரியாது இல்லையா. ஸோ அப்படியே சுகா ஒரு மாதிரி போகிறானா. அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னை பற்றி சொல்ல அப்படின்றானா. என்னை பற்றி சொல்லணுமா அப்படின்னு சுகா கேட்குறான். ஆமாம் உன்னை பற்றி சொல்லு, ஃபஸ்ட்டு நீ உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சுகா கேட்குறான். விவரமாக தான் இருக்க, ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்க, எதனால் இப்படி ஒன்று அடிக்கடி நடக்குதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான். அப்போ சுகாவில் அவனோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் என் அம்மா அப்பா 3 பேரும் ஜாலியாக இருந்தோம். அப்போது யாருன்னே தெரியாத ஒரு ஆண்டி அம்மா இல்லாதப்போ வீட்டுக்கு வருவாங்களா. வந்துட்டு அப்பாவும் அந்த ஆண்டியும் ரூம்குள்ளே போவாங்க. எனக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு அழுகையாக வரும். அப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேனா, அம்மா வந்துட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்டி யாரோ புதுசாக வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்வேனா. அம்மா இல்லை இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா. அப்படியே வந்து பார்த்துட்டாங்க ஒரு டைம். ஸோ செம்மையாக சண்டாச்சு. அப்போது அம்மா இல்லை நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களோட சொத்து எல்லாத்தையுமே அதான் எங்கள் அம்மாவோட அப்பா இருக்காங்க இல்லையா, அந்த சொத்தெல்லாம் எங்கள் அம்மா பேரில் தான் இருக்கா, அப்படியே என் பேரில் எழுதி வச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு செம்மையாக கோவந்துச்சு. அம்மா ஒரு டைம் செம்மையாக பிடிச்சி அடித்தாங்க. எனக்கு அப்படிதான் முடியல, என்னால் காப்பாற்ற கூட முடியல. நான் அடிக்க போனேன்னா என்ன அப்பா தள்ளி விட்டாங்க. அப்போ எனக்கு 10 வயசு இருக்கும் அப்படின்றானா. ஐயோ இவ்வளோ நடந்துச்சா. அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா ஒரு டைம் அப்பா தள்ளி விட்டு இறந்து போயிட்டாங்க. நான் அழுதேன் ரொம்ப, அம்மா வாங்க வாங்கன்னு சொல்லி. அம்மா வரவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு தான் ஏஜ் ஆகலைல்ல. ஏஜ் ஆனதுக்கப்புறம் தானே என் சொத்தில் நான் கையெழுத்துலாம் போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் என்கிட்ட தானே இருக்கும். அதனால் என்னை பார்த்துப்பாங்களா. நான் அம்மா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்ல போவேன். அப்போல்லாம் என்னை விடவே மாட்டாங்க. ஏதோ ஊசி மாதிரி போடுவாங்களா. அப்புறம் ஏந்திச்சி பார்ப்பேன் காலையில் ஆயிருக்கும். இல்லைனா நான் தூங்கிடுவேனாட்டிருக்கு, என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன் பழசெல்லாம். அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு ஞாபகமே வரும். அது சொல்கிறதுக்கு தான் போலீஸ்கிட்ட சொல்கிறதுக்கு தான் அடிக்கடி நான் வெளியே போவேன்னு நினப்பேனா, என்னை விடவே மாட்டாங்க. அப்புறம் என்னை பார்த்துக்கிறதுக்காக தான் எனக்கு ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த தம்பி யார் தெரியுமா, ஒரு ஆண்டி கூட வந்தாங்கன்னு சொன்னேன்ல அவங்களோட பையன். அவன் எனக்கு தம்பின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் அந்த ஆண்டியுமே இறந்து போயிட்டாங்களா. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறானா. கேட்கல. ஒன்றும் இல்லை சரி நீ தூக்கம் வருதான்னு கேட்குறானா. எனக்கு தூக்கம்லாம் வரல அப்படின்றானா. சரி அப்புறம் என்னாச்சு சொல்லுன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் இப்படி பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க. அது என்ன ஊசின்னு கூட எனக்கு தெரில.
ஏதோ ஒரு ஆன்ட்டி சாப்பிட குடுக்க வருவாங்கல்ல, அந்த ஆன்ட்டி தான் நல்லவங்க அந்த வீட்லயே. அந்த பையன் கூட என்ன அடிக்கடி புல்லி பண்ணுவான் தெரியுமா? அவன் தம்பினா நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ லவ்வா, கேரிங்கா இருப்பாங்க. ஆனா இவன்ட்ட கொஞ்சம் கூட அந்த மாரி நடந்துக்கவே மாட்டான். இப்போ வரைக்கும் என்ன அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. அம்மா சாகறதுக்கு முன்னாடி இவங்க கேட்குறாங்களேன்னு எதுலயுமே சைன் பண்ணி குடுத்துறாத அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் பண்ணாம இருக்கேன். அம்மாவ அவங்க கொன்ட்டாங்களேன்னு போலீஸ்கிட்ட சொல்லலான்னு போவேனா, அப்போலாம் என்ன அதான் புடிச்சு கூட்டு வந்து இந்த மாரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றானா. "ஓ! அதனால தான் அன்னைக்கு நீ தப்பிச்சு ஓடி வந்தியா?" அப்படின்னு ஜேகே கேட்குறான். "ஆமா, அதனால தான் தப்பிச்சு ஓடி வந்தேன். ஆனா திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றானா. ஜேகேல அப்படியே சுகாவ ஹக் பண்ணி, "இங்க பாரேன், இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத. உன்னோட பாடிகார்ட் நான். ஓகேவா? நான் தான் இனிமே உன்ன பார்த்துக்க போறேன்." "நீ அப்பா வச்ச ஆளாச்சே! அப்பாக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ" அப்படின்னு கேட்குறானா. "இங்க பாரு, அன்னைக்கு நீ வந்த தெரியுமா? அப்பவே எனக்கு புரிஞ்சுச்சு, நீ ஏதோ ப்ராப்ளம்ல மாட்டியிருக்கன்னு. அதனால தான் நான் இங்க வந்ததே. வந்து பார்த்தா இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. நான் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்களா?" அப்படின்னு கேட்குறான். "இது மட்டும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்ட கழட்டி காட்டுறானா. பார்த்தா பின்னாடிலாம் அவ்ளோ காயமா இருக்கு. முன்னாடியும் இருக்கா. ஜேகேக்கு மனசே விட்டுருது. என்னடா இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஜேகேல நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணோம். நமக்குன்னு எவிடன்ஸ் இருந்தா மட்டும் தான் போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் போய் குடுக்க முடியும். அதுக்கான வழிய பார்க்கணும் அப்படின்னு ஜேகே சொல்றானா. "சரி, நீ என்ன படிச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நானா? நான் வக்கீல் படிச்சிருக்கேன்" அப்படின்றானா. அப்படின்னு சொல்லி சுகா பார்க்குறா. "ஆமா. நான் என் கூட அன்னைக்கு வந்தேன்ல, அன்னைக்கு நான் என் கிளையண்ட்ட பார்க்கறதுக்காக தான் அங்க வந்ததே. அன்னைக்கே எனக்கு டவுட் வந்துச்சு. அதனால தான் இந்த மாரி பண்ணேன். ஆக்சுவலி நான் பாடி கார்ட்லாம் கிடையாது. உனக்காக தான் வந்தேன். படிக்கலன்ற மாரியே என்னோடது எல்லாத்தையும் மாத்திட்டேன். அப்புறம் நம்ம இனிமே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவோமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஓகே" அப்படின்றான். "சரி, நீ இவ்ளோ பிரில்லியன்ட்டா பேசுறியே! படிச்சிருக்க போலயே நீயும்" அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். "ஆமா, நான் படிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இங்க வந்து தான் சொல்லிக் குடுப்பாங்க" அப்படின்ற மாரி சொல்றானா. "பாரியா சொல்லிக் குடுப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஆமா, இதோ எங்க அம்மாவோட ரிலேட்டிவ்லாம் வருவாங்களா, அவங்கலாம் வரும்போது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போலாம் ஒண்ணுமே தெரியாதா, இதனால அவங்க டவுட் பட்டாங்க. அதனால தான் எங்க அப்பாவே படிக்க வச்சாங்க. வெளிய போனா உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு வீட்லயே இருந்து படிக்க வச்சாங்க. வீட்லயே இருந்தாலும் எனக்கு ஃபோன் எதுவுமே தரமாட்டாங்க தெரியுமா?" "ஃபோன் பத்திலாம் உனக்கு தெரியாதா?" அப்படின்றான். "எனக்கு தெரியும். நான் தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன்ல" அப்படின்றான். "சரி, நான் உனக்கு ஒரு ஃபோன் குடுக்குறேன். ஓகேவா?" "இல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம். ஃபோன் இல்லாமலே எனக்கு எல்லாமே தெரியும். நம்ம தேடுவோம் ஓகேவா?" அப்படின்னு சிவா சொல்றான். "சரி, ஆ உன் அம்மா இறந்து போனாங்கல்ல, அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது உன்கிட்ட இருக்கா?" அப்படின்னு ஜேகே கேட்குறான். "அது இல்லையே. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் தான் பார்த்தேன். அப்போலாம் நான் சின்ன பையனாச்சே. எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல" அப்படின்றானா. ஜேகேக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. சரி, நம்ம பொறுமையா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் டேஸ் போகுது. 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்களா. அவன் இல்ல, அவங்க அப்பா இல்ல, ஜேகேவ கூப்பிடுறான் ஒரு டைம். கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல சைன் போட வைக்கணும். "போட வைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறானா. "நான் சொன்னா ஒத்துப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நீ தான் பழகிட்டல்ல, இன்னுமே அவன் கூட க்ளோஸா பழகு. அவன நம்ப வைக்கிற மாரி நெறைய பழகு" அப்படின்றான். அதுக்கப்புறம் "சைன மட்டும் நீ வாங்கி குடுத்துட்டா போதும்" அப்படின்றானா. "அதுக்கப்புறம்?" அப்படின்னு கேட்குறான். "அதுக்கப்புறம் உனக்கு தேவையான அமௌண்ட் நாங்க செட்டில் பண்ணுறோம்" அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஜேகேவா? "ஓ! எனக்கு தேவையான அமௌண்ட்டா? அவனோடதுலேருந்து எடுத்தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இத நான் எப்படி நம்புறது?" அப்படின்னு கேட்குறான். அவனுங்களுக்கா "என்னடா இவன் இந்த கேள்வி கேட்குறான்" அப்படின்னு சொல்லிட்டு மாரி ஆகுது. "சரி, நான் சைன் வாங்கி குடுத்துர்றேன். நீங்க எனக்கு குடுப்பீங்கங்கிறதுக்கு என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்களா. "உன்னைய வேலைய விட்டு தூக்கலாம்னு நெனைக்கிறோம்" அப்படின்றாங்களா. "நீங்க என்ன வேலைய விட்டு தூக்குறீங்களா? நீங்க என்ன வேலைய விட்டு தூக்குனீங்கன்னா, இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லிருவேன்" அப்படின்றானா. "உனக்கு எப்படி என்ன தெரியும்? அப்படி என்ன சொல்லுவ?" அப்படின்னு கேட்குறானா. "அதுவா, உங்களோட எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட இருக்கு. ஸோ பார்த்து பத்திரமா இருங்க" அப்படின்னு சொல்றானா. சிவா பார்க்குறான். என்னடா இவன் இப்படி எல்லாத்தையும் தெளிவா எல்லாத்துக்கு முன்னாடி பேசிட்டானே அப்படின்ற மாரி. அப்போ ஜேகேல "யோகா வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கூப்பிடுறான். "நானா?" அப்படின்னு கேட்குறானா. "நீ தான். வா வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேல பைக்ல உட்கார வைக்கிறான். "பைக்கா? நான் உட்காந்ததே இல்லையே" அப்படின்றானா. "நான் உனக்கு சொல்லி தரவா" அப்படின்னு சொல்லிட்டு அழகா உட்கார வைக்கிறான். ஸோ ஷிகாவும் உட்கார்றானா. "இங்க பாரு, என்ன டைட்டா பிடிச்சிக்கோ ஓகேவா?" அப்படின்னு ஜேகே சொல்றான். ஊன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறானா. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறான். பதட்டத்திலே வேகமா பிடிச்சிக்கிறானா. ஜேகே சிரிச்சுட்டு, "இன்னும் டைட்டா பிடிச்சிக்கோ. ஏன்னா நான் வேகமா போறேன்." அப்புறம்
நீ உன்னோட மனசில் இருக்க எல்லா கவலையும் மறக்கணும் சரியா அப்படின்றானா. அண்ணா எப்படி அப்படின்னு கேட்குறான். இப்போ மறப்ப போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்டார்ட் பண்ணுறானா. டக்குன்னு நம்ம சுகா பிடிச்சிக்கிறான். ஒரு மாதிரி பதட்டத்தில் அம்மான்னு கத்துறானா. நம்ம ஜேகேல இனிமே அம்மான்னு கத்தாத, ஜேகேன்னு கத்து, ஏன்னா நான் தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றானா. சுகால பார்க்குறான் கண்ணாடியில் நம்ம ஜேகே ஓட்டிகிட்டு இருக்கானா. அவ்வளோதான் பிடிச்சி போயிருது சுகாக்கு ஜேகேவை. ஸோ 2 பேரும் அப்படியே போயிட்டு இருக்காங்களா. போகிற வழியில் அவனுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி அவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். தென் இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறான். இங்கே எது கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்குறானா. வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இதை அந்த பையன் இருக்கான் இல்லையா, அதான் சுகாவோட தம்பின்னு சொல்லிட்டு அவன் நோட் பண்ணி அவங்க அப்பாட்ட சொல்லிடுறான். அவங்க அப்பாவா, டேய் இவன் ஏதோ ஒரு வேலை பார்க்க தானே வந்திருக்கான், அவனை அந்த இடத்துலேயே முடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆள வைக்கிறானுங்க. ஸோ இப்போ ஜேகேவும் சுகம் உள்ள போகிறாங்க இல்லையா, அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. இவனோட உடம்புல நிறைய டைம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அதை என்ன மாதிரின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இப்போ அந்த டாக்டரில் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்கிறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடவே கூடாது, இந்த இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் மறக்க வச்சு அவங்கள குழந்தைத்தனமாக அந்த மாதிரி ஆக்கிரும், இதெல்லாம் போடக்கூடாதே, யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சது, யார் இப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வருதா. அவங்க சொல்கிறாங்க, இந்த எவிடன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது சுகா கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு சுகா, இனிமேல் நீ கவலைப்படாத எதுக்கும், ஏன்னா உங்கள் அம்மாவா என்னை பார்த்து அனுப்பிச்சிடாங்கன்னு நீ வச்சுக்கோ ஓகேவா அப்படின்றானா. அம்மாவா உன்னை அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் தானே உன்னை பார்த்தேன் அப்படின்னு சுகா சொல்கிறான். ஹாய், நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்றான். எப்போ அப்படின்னு கேட்குறானா. அதான் அன்றைக்கி அழுதுட்டு உட்காந்துருந்து அம்மான்னு சொல்லிட்டு அப்போ தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு என்னன்னு தெரில, உன் பக்கத்தில் வரணும்னு தோணுச்சு, அதான் அன்றைக்கி வந்து நின்னேன் அப்படின்றானா. தேங்க்ஸ் அப்படின்றானா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்களோட பைக்கில் ரைடு வந்தியே உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறானா. நல்லா இருந்துச்சு அப்படின்றான். ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு வராங்களா. வர வழியில் ஜேகேவை அடிக்கிறதுக்கு அடியாளுங்களாம் வச்சுருக்காங்க. ஜேகே சும்மாவா இருப்பான், செம்மையாக ஃபைட் பண்ணுறான். ஒருத்தனை பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு யார் உன்னை அனுப்புனது அப்படின்னு கேட்குறானா. நானாக தான் வந்தேன், நானாக தான் உன்னை அடித்தேன், எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நீலாம் ஒரு வக்கீல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கானா. அவன் கண்டே பிடிச்சிட்றான், இவனுங்க வச்ச அடியாள் தான் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஜேகேல எப்படியும் இவனை கூப்பிட்டு போனால் பின்னாடியே ஆளுங்க வருவாங்கன்னு தெரியும். ஸோ நோட் பண்ணியிருப்பான் சுகாவோட தம்பி வந்ததையுமே. தெரியும், இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கவன் தான் நான் உன்னை அனுப்பிச்சது அப்படின்னு கேட்குறானா. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மாறுது. ஸோ இதை வச்சே கண்டுபிடிச்சிட்றான். நம்ம ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறானா. ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கமே வரல. ஸோ அவன்கிட்ட நடந்துகிட்டே இருக்கான். எப்படியாவது சுகாவோட அம்மாவை கொலை பண்ணதுக்கான கேஸை கண்டுபிடிக்கணும் சுகாவே சொல்கிறான். இருந்தாலும் அவன் மூளை வளர்ச்சி சரியில்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு பிடிச்சிருவானுங்க. ஆனால் அதுக்கு தான் அந்த இது கண்டுபிடிச்சிட்டோம்ல, இவனுங்க போட்டு விட்ற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை திரும்பி பார்க்குறான். சுகா இல்லை, அப்படியே பயந்துட்டு அழுகுறானா அம்மான்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகேல பக்கத்தில் வந்து படுத்து அப்படியே அழகாக தலையில் தடவி கொடுத்துட்டு, சுகா ஒன்றும் இல்லை, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன், உன் அம்மா தான் என்னை அனுப்பிச்சிருக்காங்க ஓகேவா, ஃபீல் பண்ணாத, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பேசிகிட்டே இருக்கானா. ஸோ சுகா இல்லை, ஜேகே பார்த்துட்டே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அந்த இப்போ அப்படியே நம்ம சுகாவும் ஜேகேவும்ல கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவனுங்களும் வரணும் இல்லையா, வந்து நிற்கிறானுங்களா. இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறானுங்க. ஆனால் நம்ம ஜேகே சும்மாவா, அதான் எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துட்டாங்களே, நம்ம சுகாவுக்கு இப்படி பண்ணது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம ஜேகே சொல்லிடுறான். வேற என்ன, அவங்க அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் ஜெயில் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜேகே சுகாவை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றானா. சுகா எதுக்குன்னு கேட்குறான். இனிமேல் நீ ஃப்ரீடமாக இருக்கலாம், உனக்கு பிடிச்சதை பண்ணலாம், நீ தான் படிச்சிருக்கல்ல, உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல, ஸோ நீ உன் கம்பெனியை பார்த்துக்கோ, நிறைய நீயே பண்ணு, நீயே புதுசு புதுசாக கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பார்க்குறான் சுகா. என்ன அப்படி பார்க்குறேன்னு கேட்குறான். இல்லை என்னை விட்டு போகிற மாதிரியே பேசுகிற அப்படின்றானா. ஆமாம், எனக்குமே ஒர்க்கெலாம் இருக்கும் இல்லையா, எனக்கான வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்டேன், ஸோ இப்போ நான் கிளம்பணும்ல, சரி எனக்கான ஃபீஸ் கொடு அப்படின்னு கேட்குறானா. எவ்வளோ அப்படின்னு கேட்குறானா. வேற என்ன, கன்னத்தில் ஒரு கிஸ் கொடு அப்படின்றானா. அப்படின்னு பார்க்குறான். ஏன் உனக்கு எனக்கு பிடிக்கலையா, நான் என்ன உன்கிட்ட அமௌண்ட்டை கேட்டேன் அப்படின்றான். அது வந்து நீ தான் என்னை விட்டு போகிறல்ல, நீ என் கூட இருந்துறேன் அப்படின்றான். நான் எப்படி உன் கூட இருக்க முடியும், எனக்குன்னு வீடு இருக்கு இல்லையா, நான் அங்கே போய் பார்க்க வேண்டாமா, நீ போயிட்டா நான் தனியாக இருப்பேனே. இங்கே பாரு சுகா, லைஃப்பில் எல்லாமே தனியாக இருந்து தான் ஆகணும். அப்புறம்
நீ தானே சொன்ன அம்மா தான் உன்னை அனுப்பிச்சாங்கன்னு, அப்படியே என்னை விட்டு போகிற? அம்மாவும் போகிறாங்க, யாருமே இல்லை, நீயும் போறியா அப்படின்னு கேட்குறானா. இதுக்கு முன்னாடி நீ யாருமே இல்லாமல் தானே இருந்த. அட்லீஸ்ட் என்னை திட்டுறதுக்காவது என் கூட இருந்தாங்க, அவங்களும் இப்போ இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக நிற்கிறானா. அப்போ ஜேகேல, சரி நான் கேட்டதை கொடு, அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்றானா. ஆ என்ன அப்படின்னு கேட்குறான். அதான் கேட்டேனே கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுன்னு. வேலை அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். சங்குக்குள்ள இதுக்கு மேலே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கொடுக்குறானா. அப்போது யுகால ஃபேஸு டல்லாக வச்சுட்டு, நீ போகாத அப்படின்றானா. சரி நான் போகக்கூடாது, அப்புறம் என் கூடவே இரு. அப்போ என் வேலைலாம் யார் பாப்பா? அது வீட்டில் இருந்தே பார்க்கலாம்ல, நம்ம வீட்லேயே நீ அந்த செட்டப்பும் வச்சுக்கோ அப்படின்றானா. என்னது அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, அந்த ஒர்க் பண்ணுறல அதுக்கான செட்டப் சொன்னேன் அப்படின்றானா. சரி அப்புறம் அப்புறம் அதான் என் கூட இருந்துரு. வேற லைஃப் ஃபுல்லாக உன் கூட இருக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறானா. ஏன் இருக்க மாட்டியா? லைஃப் ஃபுல்லாக ஒரு ஆள் இருக்கணும்னா அதுக்கு நீ மேரேஜ் பண்ணிக்கணும், ஸோ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றானா. யார்? வேற யார்? அங்கே ஒரு பொண்ணு போகுது பார்த்தியா, அது பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறானா. அது யாருன்னு எனக்கு தெரியாதே. ஆ நல்லா விவரமாக தான் இருக்கு அப்படின்றானா. சரி மறுபடியும் என்ன ரவுண்ட் கூப்பிட்டு போறியா அப்படின்னு ஸ்ருகா கேட்குறா. ஜேகேல சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். வேற எங்கே அந்த பார் இருக்கும் இல்லையா, அங்கே தான் போகலான்னு பார்க்குறான். பட் ஸ்ருகாக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ 2 பேரும் அப்படியே நிறையா இடத்துல சுற்றி பார்க்குறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஜங்குக்குள்ள சுகாவை பார்த்துட்டே இருக்கான். சுகாவில் என்ன அப்படின்னு கேட்குறானா. வேற ஒன்றும் இல்லை, நான் உன்னை ரொம்ப குழந்த அப்படி இப்படின்னு நினச்சேன். நீ அப்படி தான் இருக்க, இருந்தாலும் ஒரு சில விஷயத்துலலாம் இப்படி இருக்கணும்னா இப்படி இருந்து தான் ஆகணும்னு இருக்க. நீ ஒன்றும் அப்போது இதெல்லாம் போடாமல் இருந்தால் நீ எப்படி இருந்திருப்ப அப்படின்னு கேட்குறானா. எப்படி இருந்திருப்பேன்? அதான் ஆட்டிடியூடா, ரூடா, யார்கிட்டையும் பேசாமல் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்றானா. நான் அப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சுகா கேட்குறான். இல்லை இல்லை, நீ அப்படி இருந்தேன்னா நான் உன்கிட்ட எப்படி பேசுறது? நானே யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டேன். பார்க்கும்போதெல்லாம் என்னன்னு தெரில, எனக்குமே உன் கூட இருக்கணும்னு தோணுது. நீ ரூடா ஆட்டிடியூடாக மாறிட்டேனா, நான் உன் கூட வந்தாலும் நீ என்னை விரட்டி விடுவியே, அப்புறம் எப்படி நான் உன் கூடவே இருக்க முடியும் சொல்லு அப்படின்னு கேட்குறானா. சரி அப்போ நான் இப்படியே இருந்துக்கவா அப்படின்னு கேட்குறான். இல்லை, உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இரு, நான் உன் பின்னாடி இருக்கேன் ஓகேவா, உனக்கு ஒன்றுனா வந்து நிற்பான் அப்படின்றான். அப்போது இப்போது நான் தான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் டேஸ் போட்டோம், நான் உன்னை அடிக்கடி வந்து பார்க்குறேன், நீயும் நிறைய பண்ணு, உனக்கு பிடிச்சத பண்ணு, நானும் எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. சுகா ஒரு டைம் நம்ம ஜேகேவை பார்க்கறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு வரானா. அப்போது ஜேகேல இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேஸ் போயிட்டுருக்கு, அதை பார்த்துட்ருக்கான். அப்போது ஜேகே வந்துட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு ஹாய் சொல்கிறானா. ஜேகே கண்டுக்காத முறையே போகிறானா. சுகாவுக்கு கடுப்பாகுது. ஸோ வேகமாக போகிறான். போயிட்டு அந்த கேஸ்னால அப்படியே அமைதியாக நின்றுடுறான். சரி வரமாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறானா. ஹாய் அப்படின்னு கூப்பிடுறான். சுகாவில் ஜேகே வயசுன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறானா. அப்போது ஜேகேல என்ன வந்துட்டும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிற, நீ என்ன பண்ணியா, நீயும் தானே அப்படி இருந்த, நான் உனக்கு ஹாய் காமிக்கிறேன், ஹாய் காமிக்காம கூட போகிறல்ல, அட்லீஸ்ட் நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் வர என்ன சொல்லணும், அதுவுமே நீ சொல்லலைல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்றேனா. சரி ரைட் போகலாமா, எப்போ அப்படின்னு கேட்குறான். ஈவினிங் தான் அப்படின்னு சொல்கிறானா. ஸோ நம்ம சுகாவுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கா என்ன போடலாம் அப்படி இப்படின்னு. இங்கே அப்படியே நம்ம ஜேகேல ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறான். போய் முடிச்சுட்டு அதையுமே வாங்கிட்டு அப்படியே பைக்கில் வரானா. இப்போ சுகா வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். சுகாவுமே வேகமாக கிளம்பி வரான். அந்த 2 பேருமே நின்றுட்டுருக்காங்க. சரி நம்ம காரில் போகலாமா அப்படின்னு சுகா கேட்குறான். ஆக்சுவலி நம்ம சுகாவுக்குமே கார்லாம் ட்ரைவ் பண்ண தெரியும். அதான் கொஞ்சம் டேஸ் போகுது இல்லையா, அவனுமே நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக மாறிட்டான். அவனுக்குமே எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருடா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம ஜேகேல. அப்போது என் கூட ரைடு வர மாட்டியா, மறந்துட்டியா அந்த ரைடெலாம் அப்படின்றான். அப்படிலாம் இல்லை, ரைடே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குள்ளே தான் உட்காந்துருக்கானா. ஸோ ஜங்குக்குள்ளே ஒரு பிளேஸில் போய் நிப்பாட்டி, அங்கே பாரு அந்த வானம் எவ்வளோ கிளியராக இருக்குது, அதில் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்குது, ஆனால் அந்த மூன் பக்கத்தில் வெளிச்சமாக ஒரு ஸ்டார் இருக்குது பார்த்தியா, அதே மாதிரி தான் நானும். உன்னோட லைஃப் ஃபுல்லாக உன் பக்கத்தில் நான் தான் இருக்கணும், அந்த மாதிரி பிரைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறானா. எனக்கு புரியல அப்படின்றான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீல் டவுன் போட்டு அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணுறாரு இங்கே வச்சு.
என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்போ சுகால பார்த்துட்டு அது அப்படின்றானா. ஏன் விருப்பம் இல்லையா? அது அது அப்படின்றானா. போதும்டா சொல்லுடா அப்படின்றானா. ஆனால் நான் உனக்கு பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சுகா சொல்கிறானா. என்னது அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நானுமே வாங்கிட்டு வந்தேன். சரி இந்தா இப்போ உனக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்குறானா. ஓகே தான் அப்படின்னு சொல்லவும் ஸோ 2 பேரும் ரிங்கு எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அடுத்து நம்ம சுகா வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா அந்த ரிங்கையும் போட்டுட்டு 2 பேரும் இப்படி நின்று அந்த வானத்தை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போது ஜங்குக்கில் திரும்பி பார்க்குறான். சுகா டக்குன்னு திரும்பி ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறானா. மீன்ஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட மை லவ்வபிள் பாடி கார்ட் நம்ம யூன்கோக் பியர் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர், லவ் யூ.